அதிமுக அலுவலகத்தில் நேற்று தொழில்நுட்ப அணி சார்பாக அமைக்கப்பட்டிருந்த எல்இடி திரையை எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். அப்போது தொண்டர்கள் கோஷம் எழுப்பிய போது எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு செல்போன் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. யாரோ வேண்டுமென்றே மொபைல் போனை எறிந்ததாக தகவல் வெளியானது. இந்த சூழ்நிலையில் இது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் மகனும் முன்னாள் எம்பியுமான ஓ.பி. ரவீந்திரநாத் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி மீது தொலைபேசி எறிந்த செயல்களை வன்மையாக கண்டிக்கிறேன். இது முற்றிலும் அநாகரிகமான செயலாகும். அரசியல் மற்றும் கருத்து வேறுபாடுகளுக்கு பின்னால் இருந்து வந்தாலும் நம்முடைய மரியாதையும் சீர்திருத்தமும் குறையக்கூடாது எனவும் வன்முறையை தூண்டக்கூடாது எனவும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர் மீது உடனடியாக கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக் கொள்வதாக கூறினார். மேலும் இதுபோன்ற நிகழ்வுகள் எதிர்காலத்தில் நடைபெறாமல் இருக்கவும் தலைவர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யவும் காவல்துறையினர் மற்றும் பாதுகாவல் பணியாளர்கள் மிகுந்த கவனத்துடனும் கூடுதல் விழிப்புடனும் செயல்பட வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டுள்ளது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.